நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே, பருகூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில 140 மாணவர்கள் படிக்கிறாங்க. இதுல 8ஆம் வகுப்பு படிக்கிறார் ஒரு மாணவி, 13 வயது சிறுமி. அந்த சிறுமிய ஒரு ஆசிரியர் கழிவறைக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இதை பார்த்தா இன்னும் 2 ஆசிரியர்கள் அவர்களும் சேர்ந்து இவரோடு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ மாதா பிதா குரு தெய்வம் பாங்க, அம்மா அப்பாவுக்கு அடுத்து 3ஆவது ஸ்தானத்துல குருவை தான் வச்சிருக்காங்க. தெய்வம்லாம் அப்புறம்தான். அந்த மாதிரி மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிற குரு இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான கேவலமான ஒரு செயலை செய்திருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குழந்தை கர்ப்பமாயிடுச்சு. கர்ப்பமானோன்னா அந்த கர்ப்பத்தை கலைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தை இல்லையா, அதனால என்ன ஆச்சுன்னா உடம்பு ரொம்ப சோர்வடைந்து சிக்காயிடுறான். ரொம்ப நாளா பள்ளிக்கு போகல. பள்ளியில இருந்து கேட்டு அனுப்புறாங்க. அப்புறம் தான் அந்த குழந்தை தன் தாயிடம் சொல்லி, அப்புறம் இந்த தாய் தலைமை ஆசிரியரிடம் சொல்லி, அவர்கள் குழந்தைகள் நல வாரியத்தை சொல்றாங்க. சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த 3 ஆசிரியர்களும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த 3 ஆசிரியர்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு தர்ணா மறியல் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த 3 ஆசிரியர்களும். ஏன்னா மிகவும் பாதுகாப்பான இடம் எதுனா அது பாடசாலை தான். அங்கே எங்க குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னா நாங்க என்ன பண்றது? அந்த ஆசிரியர்கிட்ட எங்களை ஒப்படைங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த 3வரையும் கோர்ட்ல ஒப்படைச்சிடுறாங்க. கோர்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பணியிடை நீக்கம் சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஜெயில போட்டுறாங்க. இப்போ அவங்க ஜெயில இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யார் காலை கையை பிடிச்சாது வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர்ல போவாங்க. இதே மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பணியிடை நீக்கம் ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இப்ப மக்கள்லாம் போராடுறது என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் மரண தண்டனை கொடுக்கணும், அதுதான் ஒரு நிரந்தர தீர்வு. மேல்முறையீட்டுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே வழங்கக்கூடாது. இவங்க மனிதர்களே அல்ல, இவங்க மிருகங்கள். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் 3 பேரும் திருமணமாகி தன்னுடைய குழந்தைகளோடு வசித்து வருகிறார்கள். தினம் தினம் அவங்க குழந்தைங்களை பார்ப்பாங்க இல்லையா, பார்க்கும் பொழுது அந்த நம்ம குழந்தை மாதிரி தானே இதுவும் ஒரு குழந்தை அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு தோணவே செய்யாதா? அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மிருகங்களா இவங்க கொஞ்சமாவது நினைச்சிருக்கணும், இந்த குழந்தை நம்ம குழந்தை மாதிரி அப்படின்னு. அவங்க அப்படி நினைக்கல, ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாங்க. அதனால இந்த மாதிரி மிருகங்களுக்கு மக்கள் கருத்துப்படி குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு குறைந்தபட்சம் மரண தண்டனை விதிக்க வேண்டும். மேல்முறையீட்டுக்கு அவர்களுக்கு வாய்ப்பே வழங்கக்கூடாது. சட்டத்தால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் மக்கள் கையில் இவர்களை ஒப்படைத்து விடலாம். மக்கள் ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு போட்டோம். நன்றி, வணக்கம்.